ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா எலிமெண்ட்ஸ், காம்பவுண்ட்ஸ் அண்ட் மிக்சர்ஸ். அதாவது மேட்டர் அரவுண்ட் அஸ் இஸ் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் சப்ஸ்டன்சஸ். நம்மளை சுற்றி இருக்கிற மேட்டரில் வந்து நிறைய சப்ஸ்டன்சஸ் வந்து மிக்சடாக இருக்கும். அதுதான் எலிமெண்ட்ஸ், இல்லைனா காம்பவுண்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா மிக்சர்ஸாக இருக்கலாம். ஸோ இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம எலிமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். எலிமெண்ட்ஸ்னால் என்ன? எலிமெண்ட்ஸ் ஆர் பியூர் சப்ஸ்டன்ஸ் மேட் அப் ஆஃப் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம் that cannot be broken into simpler substance by chemical means. எந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்தாலும் வந்து எலமெண்ட்ஸ் வந்து broken ஆகாது. ஓகேவா? அதில் வந்து ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம், அதோடைய அந்த டைப் ஆஃப் ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். வேறு காம்பவுண்ட்ஸ், அதாவது வேறு ஆட்டம்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகாது. ஒன்லி ஒரு டைப் ஆஃப் மேட்டர் மட்டும், ஒரே டைப் ஆஃப் ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா ஹீலியம், ஆக்சிஜன், அயன், அந்த மாதிரி அது மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த ஆட்டமோடையும் மிக்சடாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கோல்டு, காப்பர், டைமண்ட், அலுமினியம் இதெல்லாமே. ஓகே, இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ். பியூர் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த காம்பவுண்ட் மட்டும்தான் இருக்குது, அதில் அந்த ஆட்டம் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அது வந்து பியூர் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹேவ் ஃபிக்ஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்குன்னு தனியாக ஃபிக்ஸ்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அண்டு கெனாட் பி ப்ரோக்கன் டவுன் இன்டு சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ் பை கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், எந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடந்தாலும் இது வந்து ப்ரோக்கன் ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம காம்பவுண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். Compounds are pure substance formed when two or more elements are chemically combined in a fixed proportion and they can be broken down into elements by chemical means. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் பியூர் சப்ஸ்டன்ஸாக இருக்கும். டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ் சேர்ந்தது தான் வந்து ஒரு காம்பவுண்டுன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எலமெண்ட்ஸ் என்ன பார்த்தோம்? ஒரே ஒரு ஆட்டம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ ஆர் மோர் எலமெண்ட்ஸ், அந்த ஆட்டம்ஸ் டூ ஆர் மோர் ஆட்டம்ஸ் சேர்ந்தது தான் வந்து அது சில கெமிக்கல் ப்ரொப்போர்ஷன்ஸ் மூலமாக அது வந்து ஃபிக்ஸடு காம்பினேஷனாக அது வந்து ஜாயின் ஆகிருக்கும் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக. ஸோ இதுதான் வந்து காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஏதாச்சும் நடக்கும்போது இந்த காம்பவுண்ட்ஸ் வந்து எலமெண்ட்ஸாக ப்ரோக்கன் ஆகும், உடையும். ரெண்டு எலமெண்ட்ஸாக பிரேக் ஆகும். ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மாலிகுல், நம்ம வாட்டர் மாலிகுல்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன், ரெண்டு ஆட்டம் ஹைட்ரஜன் H2, ரெண்டு ஹைட்ரஜன் சேர்ந்து ஒரு ஆக்சிஜனோடு சேர்ந்து வேறு ஆட்டம். ஓகேவா? ஹைட்ரஜன் ரெண்டு தனித்தனி, ஹைட்ரஜன் ஒரு ஆட்டம், ஆக்சிஜன் ஒரு ஆட்டம், இந்த மூணுமே சேர்ந்து வாட்டர் மாலிகுலாக ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இதுதான் வந்து காம்பவுண்டுன்னு சொல்கிறது. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு C அண்ட் 2O, CO2 அண்ட் NaCl, சோடியம் குளோரைடு. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வாட்டர், டேபிள் சால்ட்டு, NaCl அண்ட் கால்சியம் கார்பனேட் CaCO3. அண்ட் இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இதுவும் பியூர் சப்ஸ்டன்ஸாக இருக்கும், ஃபிக்ஸ்டு காம்போசிஷனில் இருக்கும். அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எலமெண்ட்ஸ் தட் மேக் தெம். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எலமெண்ட்ஸ் வந்து அதை மேக் பண்ணியிருந்தாலும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் கேன் பி ப்ரோக்கன் டவுன் இன்ட்டு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது இது வந்து பிரேக் ஆகிறதுக்கு கண்டிப்பாக பிரேக் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிக்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மிக்சர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிக்சர்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டூ ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ் ஆர் ஃபிசிக்கலி கம்பைன்டு. டூ ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபிசிக்கலாக ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடந்து அதனால ஜாயின் ஆகிறது தான் வந்து என்ன சொல்கிறோம்? மிக்சர்ஸ்னு சொல்கிறோம். They can be separated into their compounds by physical methods. They can be separated into their physical compounds நம்ம பார்த்தோமா, physical methods மூலமாக அதை செப்பரேட் பண்ணிக்கலாம். அடுத்த டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ்னு பார்த்தோம்னா ஹோமோஜீனஸ் மிக்சர் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். ஹோமோஜீனஸ் மிக்சர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து யூனிஃபார்ம் காம்போசிஷனில் இருக்கும், அதுதான் ஹோமோஜீனஸ் மிக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் சால்ட் அண்ட் வாட்டர், ஏர், அந்த மாதிரி கேஸஸ். ஓகேவா? ஹெட்ரோஜீனஸில் வந்து சாலிட், சம் வெஜிடபிள்ஸ், அதாவது வேறு வெஜிடபிள்ஸ் அண்ட் சம் சாண்ட் அண்ட் ஸ்டோன்ஸு, இதெல்லாமே வந்து ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் மில்கில் வந்து வாட்டர் ப்ளஸ் ஃபேட் இருக்குது, டீ வாட்டர் ப்ளஸ் டீ, அந்த டிகாஷன்ஸ், டீ லீவ்ஸ், அந்த மாதிரி. அடுத்து வந்து மிக்சர் பார்க்குறோம், அதாவது இந்த நட்ஸு,
புரோட்டீன் இதெல்லாமே மிக்சடாக இருக்குது. அடுத்து கிரானைட்டில் வந்து டிஃப்ரெண்ட் மினரல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் இதோட ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தோம் அப்படின்னா நாட் பியூர் சப்ஸ்டன்ஸாக இருக்காது. நோ ஃபிக்ஸ்டு காம்போசிஷன் இருக்காது. ப்ராப்பர்ட்டிஸ் டிபெண்ட் ஆன் த காம்பவுண்ட்ஸ். காம்பவுண்ட்ஸ் கேன் பி செப்பரேட்டட் பை ஃபிசிக்கல் மீன்ஸில் த காம்பவுண்ட்ஸை வந்து நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். ஃபிசிக்கலாக நம்ம பிரித்து எடுத்துடலாம். அண்ட் இந்த லெசனுடைய கீ பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் வந்து எலமெண்ட்ஸ் ஆர் பில்டிங் பிளாக்ஸ்னு சொல்கிறோம். காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை கெமிக்கல் பாண்டிங் மூலமாக காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்டு மிக்சர்ஸ் வந்து ஆர் ஃபார்ம்டு பை ஃபிசிக்கல் மிக்சிங்னால மிக்சர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.